தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் மோடி 3வது வாட்டியா ஹிஸ்டாரிக்கலாக ஜூன் 9th, அதாவது நம்மளோட சாட்டர்டே அன்னைக்கு பதவி ஏற்க, இன்ஃபேக்ட் சண்டே அன்னைக்கு வந்து பதவி ஏற்க போறாரு அப்படின்ற நியூஸ் எல்லாம் வெளியே வந்துடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஏன்னா வந்து பிஜேபினால சிம்பிள் மெஜாரிட்டி இன்னும் எடுக்க முடியல அப்படின்றது வந்து நமக்கு வந்து நம்மலாம் என்ன ப்ரெடிக்ட் பண்ணோம். இன்ஃபேக்ட் இன்க்ளூடிங் மீ அண்ட் மெனி சஃபாலஜிஸ்ட், இன்ஃபேக்ட் எக்ஸிட் போல்ஸ்லாம் என்ன சொல்லுச்சு அப்படின்னும் போது ஆம், நிச்சயமா சிம்பிள் மெஜாரிட்டி வந்துடும். இன்ஃபேக்ட் 320க்கு மேலே தான் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து 303 to 320 அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருந்தேன். என்னோட ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் 5 எதனால தோத்துச்சுன்றது மாதிரி சிம்பிள் மெஜாரிட்டி வாங்க முடியலன்றதுக்கு ஒரு 5 ரீசன் சொல்லியிருந்தேன். பட் ஆஸ் வி ப்ரோக்ரஸ் லிட்டில் பிட் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர், இன்னும் ஒரு 4 ரீசன்ஸ் இருக்கு, ரொம்ப முக்கியமான ரீசன்ஸ். ஏன்னா வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அனாலிசிஸ் டீப்பர் அண்ட் டீப்பரா நம்ம போக போக ஆஹ், ஒரு 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 தெளிவு பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து சொல்ல முடியும் இல்லையா? இன்னைக்கு வந்து 240 நம்ம கிட்ட இருக்கு, பிஜேபி கிட்ட இருக்கு 292 என்டிஏ. அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஐஎன்டிஏ அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா 233. அதில் வந்து 99 வந்து ஐஎன்சி நேஷனல் காங்கிரஸ், 37 எஸ்பி சமாஜ்வாதி பார்ட்டி. இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. அதாவது வந்து நம்ம வந்து வி ஆல்வேஸ் நோ த ரோட் டு டெல்லி கோஸ் த்ரூ யூபி அப்படின்ட்டு தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த இடத்துல யூபியில் யார் ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்னு பார்த்தோன்னா வந்து நம்ம வந்து யோகி தான் நம்ம வந்து சொல்கிறோம். பட் எல்லாருமே சொல்றது யோகி இங்கே மிஸ் பண்ணிட்டாரு, யோகி வந்து தப்பு பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசுறாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. என்ன அப்படின்னு நான் வந்து யோகி கிட்டத்தட்ட 40 ஒர்க்கர்ஸை வந்து அவன் வந்து மாத்தி புதுசா வந்து நம்ம வந்து இவங்களுக்கு தான் சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து கணக்கெடுத்து அவர் வந்து மோடி கிட்டயும் அமித்ஷா கிட்டயும் சொல்லியிருக்கிறார். அன்பார்ச்சுனேட்லி அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அமித்ஷா அதை நிராகரிச்சிட்டாரு அப்படின்றது தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் வந்து எனக்கு யூபியில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வந்திருக்கு. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம வலைதளங்கள்லையும் அதே மாதிரி வந்து மேஜர் நியூஸ் சேனல்ஸ்லையும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வந்து யோகி ஆதித்யநாத் ஓட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறைய இருக்கக்கூடாது. பட் இருந்தாலும் வந்து இருக்கக்கூடாதுன்றதை விட அதுக்காக தோக்கணும்னு நினைக்கல அமித்ஷா. என்ன நினைச்சாரு, நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும், நாம சொல்ற கேண்டிடேட் இருக்கணும், ஸோ தட் நம்ம யூபியில் நல்ல நமக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அமித்ஷா நினைச்சிருக்கிறார். அதனால வந்து அவர் கேண்டிடேட்ஸை கம்ப்ளீட்டா மாத்திட்டார். அப்போ யோகி ஆதித்யநாத் சொல்லியும் அவங்க கேட்கல அப்படின்னும் போது, ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே யூபியில் என்ன நடக்குதுன்றது வந்து யோகிக்கு தானே தெரியும் இல்லையா? யோகியை தாண்டி நம்ம வந்து அமித்ஷா வந்து எடுத்த முடிவு தான் இவ்வளோ பெரிய ஒரு சரிவுக்கு காரணம். இன்ஃபேக்ட் நான்லாம் வந்து என்ன நினைச்சேன் அப்படின்னா வந்து யூபியில் வந்து 65 to 70 வரும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். கிட்டத்தட்ட இப்போ நம்ம வாங்கியிருக்கிறத விட ஒரு ஒரு 35 சீட்டு ஜாஸ்தியாக அங்கே வரும் அப்படின்ற மாதிரி தான் நான் கணிச்சு வச்சிருந்தேன். ஸோ அதனால தான் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே 303 தாண்டி இருந்துச்சு. அது நடக்கல. அந்த இடத்துல வந்து அமித்ஷாவோட ஃபெயிலியர் வந்து அதாவது வந்து யோகி ஆதித்யநாத் வந்து அந்த இடத்துல வந்து தோக்கணும்னு நினைக்கல. பட் இருந்தாலும் தன்னோட ஆதிக்கம் ஜாஸ்தியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சது ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய ஒரு தப்பு. 2வது தப்பு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தமிழ் டிஎம்சி, திரிணாமுல் காங்கிரஸ், தீதியோட கட்சி. அவங்க இந்த வாட்டி 7 தொகுதிகள் போன வாட்டியை விட 2019 விட ஜாஸ்தியா வாங்கி இருக்கிறாங்க. நம்ம நல்லா தெரியும் நமக்கு என்ன அப்படின்னா வந்து சந்தேஷ்கலி வாஸ் அ வெரி பிக் இன்சிடென்ட். அதை வந்து யாருமே வந்து அதை மறுக்கவும் முடியாது. ஆனால் சந்தேஷ்கலின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரூரல் ஏரியா. அங்க வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப, அதாவது வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு குக்கிராமத்துல வந்து அந்த மக்களுக்கு என்ன தெரியும்? அந்த மக்களை போட்டு நம்ம வந்து
வதைக்கிறோம் அப்படின்னா அவங்க எழுந்து வர்றதுக்கு நாம தான் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். இப்போ சந்தேஷ் கலியை வந்து நம்ம வந்து பெருசா நம்ம ஆக்குறோம். பிஜேபி வந்து பெருசா ஆக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அப்படி அப்படி சொல்லும்போது அங்க இருக்கிற மக்களுக்கு நம்ம வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கணுமா கூடாது? அந்த மக்கள் வந்து ஓகே, தீதிக்கு எகெயின்ஸ்டா வந்து நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னா அந்த அவங்கள வந்து கம்ப்ளீட்டா பாதுகாத்துருக்கணுமா கூடாதா? அந்த இன்சிடென்ட்டை பெருசாக்குனீங்களே தவிர அதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணல. சந்தேஷ் கலியை வந்து ஏன்னா கடைசியில எப்படி வந்துருச்சு அப்படின்னா சந்தேஷ் கலியே ஒரு 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 ஏமாத்து வேலை அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சொல்லிட்டோம். அதாவது வந்து அதை வந்து தீதி ப்ராப்பரா எடுத்துட்டு போயிட்டாங்க அங்க இருக்கிற மக்கள் கிட்ட, வெஸ்ட் பெங்கால் மக்கள் கிட்ட. இது ஒரு ஏமாத்து வேலை, பிஜேபி நடத்துற நாடகம் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. அப்போ பிஜேபி வந்து எலெக்ஷன்ஸ்ல வந்து அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து அந்த இதுக்கு ஓகே நம்ம தான் சந்தேஷ்கலியை பெரிய விஷயம் ஆக்கிட்டோமே, இட் வில் டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டாங்க. பட் அங்க இருக்கிற மக்கள் வந்து ஐயோ நம்ம இது ஒரு பெரிய இன்சிடென்ட் ஆயிடுச்சு, நம்ம தீதியை முறைச்சோம் அப்படின்னா பிரச்சனை ஆயிடும். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த இடத்துல வந்து இங்க இருக்கிற சந்தேஷ்கலி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல. அதனால வந்து அவங்க வந்து வெளியே வந்து ஓட்டு போடல அப்படின்றது தான் வந்து ரெண்டாவது முக்கியமான விஷயம். இந்த இடத்துலையும் சென்ட்ரல் ஃபோர்ஸை கொண்டு வந்து அந்த இருக்கிற மக்களை கம்ப்ளீட்டா வந்து பாதுகாத்து ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா, மோடி கொண்டு வந்திருந்தால், அமித்ஷா கொண்டு வந்திருந்தாரு அப்படின்னா இவ்வளோ பெரிய ஒரு வீழ்ச்சி வெஸ்ட் பெங்கால்ல இருந்திருக்குமான்னு கேட்டேன்னா நிச்சயமா வந்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம வந்து பார்க்கணும். அந்த இடத்துலையும் வந்து அவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டு ஸ்டேட். நெக்ஸ்ட் வந்து நம்ம போக போகிறது மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரால என்ன நடந்துச்சு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். உத்தவ் தாக்கரே தான் சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அவரை உடைச்சு ஏக்நாத் ஷிண்டே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சரத் பவார் இருந்தார். சரத் பவாரை உடைச்சு அதுக்கப்புறம் அஜித் பவாரை கொண்டு வந்தாங்க. அஜித் பவாரை கொண்டு வரும்போது சரி ஓகே, கடைசியில் வந்து சுப்ரியா ஷூலே வந்து எப்படியாவது வந்து அவர் வந்து பார்ட்டி லீடர் ஆகணும் அப்படின்னு நினைச்சாரு. அதையும் பண்ண விடலை. இன்னைக்கு வந்து அஜித் பவாரோட ஒய்ஃப் வந்து சுப்ரியா சூலேவோட பாராமத்தியில் நின்னாங்க. அப்போ அஜித் பவாரோட ஒய்ஃபும் தோத்துட்டாங்க. ஸோ ஒரு கட்சியை உடைக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக உடைக்கணும் அப்படின்றதையும் வந்து இந்த எலெக்ஷன் நமக்கு வந்து பாடம் கற்றுக் கொடுத்துருக்கு இல்லையா? அதாவது வந்து தாண்டோடித்தனமா செயல்பட்டுட்டாங்களோ மகாராஷ்டிரால அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. உடைக்கிறது தவறு கிடையாது. ஏன்னா வந்து அது வந்து வீக் பார்ட்டியா இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு லெசனை கற்பிக்கிறதுக்காக உடைக்கிறது தவறு கிடையாது. பட் இருந்தாலும் உடைக்கும் போது அதுல ஒரு சானிட்டி இருக்கணும், அதுல ஒரு நியாயம் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த எலெக்ஷன் நமக்கு திருப்பியும் கற்றுக் கொடுத்துருக்கிறது. இந்த இடத்துலையும் அமித்ஷா வந்து தோத்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இது மூணாவது ரீசன். நாலாவது ரீசன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட் தமிழ்நாடு 40 அவுட் ஆஃப் 40 டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. டிஎம்கே வந்து 40க்கு 40 வாங்குற அளவுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டேன்னா சத்தியமா கிடையாது. அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க. பிரிஞ்சு போனதுனால டிஎம்கே வந்து அவங்களுக்கு கிடைத்த ஓட்டுகளே போதுமே, அவங்க ஒன்றும் பெருசா ஒன்றும் பண்ணணும்னு அவசியமே கிடையாது இல்லையா? ஏன்னா வந்து இங்க இருக்கிற அப்போசிஷன் ஓட்டு வந்து ரெண்டா ஸ்பிட் ஆயிடுச்சு. ஸோ அப்படின்னும்போது அஹ், அந்த டிசிஷனை வந்து எடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அண்ணாமலை தான் எடுத்தார் என்னைய பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து அரசியலை உற்று நோக்கி பார்க்குறவங்களுக்கு நமக்கு நல்லா தெரியும். இந்த டிசிஷன் வந்து நிச்சயமா வந்து அண்ணாமலை தான் எடுத்தாரு. அந்த அண்ணாமலையை சப்போர்ட் பண்ணது மிஸ்டர் அமித்ஷா பேக்கப்லேருந்து. ஓகே நம்ம வந்து தமிழ்நாட்டில் வளர்க்கணும் அப்படின்னா வளர்க்கறது நினைக்கிறது தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் ஆர் தே ட்ரூலி பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரியும் ஒரு சிந்தனை வேணும் இல்லையா? இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி நிச்சயமா வளர்ந்துருக்காங்க. ஒரு 3% ஓட்டு, அதாவது நோட்டாக்கு கீழே இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு 3%லேருந்து 3 to 5%லேருந்து 11% வரைக்கும் வந்து வளர்ந்துருக்காங்கன்றதுல சொல்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வளர்ந்துருக்காங்க. பட் இந்த எலெக்ஷன் வந்து ஸ்டேட் எலெக்ஷனா, இது வந்து சென்ட்ரல் எலெக்ஷன் தானே. இன்னைக்கு பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே ரெண்டும் சேர்ந்து நின்று இருந்தாங்க அப்படின்னா ஒரு 20 சீட்டாவது
மினிமம் 20 சீட்டு நான் சொல்கிறேன், 20 to 25 சீட்ஸ் வந்து நிச்சயமாக வந்து இந்த அலையன்ஸுக்கு கிடச்சிருக்கும். அப்போ ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸ் ஆயிருக்கும். அது 2026லேயும் அது கேரி ஓவர் பண்ணியிருக்கலாம். பட் அந்த அந்த பேச்சுக்கு தேவையில்லை. ஆனால் இந்த இடத்துல அமித்ஷா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா வந்து நம்ம அண்ணாமலையோட பேச்சை கேட்டு வேண்டாம், நம்ம தன்னிச்சையே நிக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி அண்ணாமலை என்ன நினைச்சிட்டாருன்னா, நிச்சயமா நமக்கு வந்து ஒரு 4-5 சீட்டாவது வாங்கிடும். அவர் சொன்ன கோட்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்துல மொத்தமா ஏடிஎம்கேவே இருக்காது அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தார் இல்லையா? ஸோ பட் ரிசல்ட் என்ன ஆச்சு? நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே கொஞ்சம் வளர்ந்துடுச்சு. 19% 21% ஆயிடுச்சு. பாஜகவும் வளர்ந்திருக்கிறது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்பார்ச்சுனேட்லி இது டிஎம்கேவோட வெற்றி தான். ஏன்னா டிஎம்கே வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து அப்படியே அவங்களோட கட்சியை அப்படியே கட்டுக்கோப்பா ப்ராப்பரா வந்து வச்சிருந்தாங்க. அப்படி வச்சிருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னும் போது அவங்க வந்து வின்னிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. அவங்களுக்கு அவங்களுக்கு கரெக்டா பிரச்சாரம் பண்ணாங்க. என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சாங்க. ஒரு பெரிய மேஜிக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி கரெக்டாக கட்டுக்கோப்பாக எடுத்துகிட்டு போனாங்க. 40க்கு 40 வந்து அப்படியே எடுத்துட்டாங்க. அதை வந்து நான் வந்து ப்ராப்பராக ப்ரெடிக்ட் பண்ணேன். நிச்சயமாக ஸ்வீப்பு, டிஎம்கே ஸ்வீப், மேபி 1 or 2 சீட்ஸ் இங்கே அங்கே வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம். பட் அதுவும் வராமல் 40க்கு 40 கம்ப்ளீட்டாக ஸ்வீப் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து இந்த வந்து திருப்பியும் அமித்ஷாவோட தப்பு அப்படின்ற மாதிரி இங்கே கட்சியை உடைக்க பார்த்து கடைசியில் வந்து இந்த அண்ணாமலையை நம்பி இந்த இடத்துல வந்து கோட்டையை விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இது 4வது ரீசன். 5வது ரீசன் என்ன அப்படின்னும் போது ஒரு பிரிவினைவாத பேச்சு அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஃபைனலா இதை வந்து நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து இந்த பிரிவினைவாத பேச்சுக்களை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. ஃபைனலா வந்து மக்கள் எல்லாருமே வந்து போலரைஸ் ஆயிட்டாங்க. என்னடா இது இவங்க இப்படி பேசுறாங்களே, இந்த பேச்சினால வந்து பிற்காலத்துல வந்து அரசியல் சாசனத்தையே மாத்துறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி மக்கள் யோசிச்சுட்டாங்க. அதாவது வந்து இந்த சாஃப்ட் ஹிந்துத்துவாஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து சாஃப்ட் ஹிந்துத்துவா இல்லை எனக்கு பிடிக்குது, பிஜேபி பிடிக்கும். பட் இருந்தாலும் வந்து எனக்கு ஐஎன்சியும் பிடிக்கும். பட் பிஜேபிக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. எனக்கு வந்து ஹிந்துவிசம் அண்ட் ஹிந்து வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் வந்து ஐ ஆல்சோ வாண்ட் டு மெயின்டைன் அ கோரிலேஷன். அதாவது வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் முஸ்லிம்ஸ்டையும் கிறிஸ்டியன்ஸ்டையும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து சாஃப்ட் ஹிந்துத்துவம். அதாவது அவங்க அவங்க மதத்தை பிடிக்கும். பட் எல்லாரும் சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரி. அதான் நம்ம சொல்றோம் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் இல்லையா? ஆஹ் அதை வந்து இருக்கிறவங்க சாஃப்ட் இந்துத்துவா. இப்போ சாஃப்ட் இந்துத்துவா ஓட்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பேச்சை கேட்டு அவங்க வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் அப்படி வேண்டாம், இந்த வாட்டி ரொம்ப ஹார்ட் லைனர்ஸாக போகிறாங்க பிஜேபி, அதுலேருந்து நம்ம அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மாற்றி காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டுட்டாங்க. அதனால தான் காங்கிரஸ் இன்னைக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 2014 44, 2019 52, இன்னைக்கு கிட்டத்தட்ட 99. அதாவது வந்து காங்கிரஸ் முக்து பாரத்னு வந்து எப்பவுமே வந்து மோடி சொல்லுவார். இன்னைக்கு அது வந்து இல்லாம போனதுக்கு இது இந்த 5 ரீசன் தான் முக்கியமான காரணம். இது வந்து நிறைய பேருக்கு கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா அமித்ஷா இஸ் அன் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அமித்ஷா இஸ் அ ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அமித்ஷா வந்து ஒரு சாணக்கியர் அப்படின்னு வந்து சொல்லுவார். சாணக்கியாருக்கும் அடி சறுக்கும் அப்படின்றது தான் வந்து நம்ம வந்து இங்க பார்த்துருக்கோம். அதாவது 10 இயர்ஸ்ல அவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, நம்ம செய்யறது எல்லாமே கரெக்ட், இதை யாருமே கொஸ்டின் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டாங்க. ஸோ நம்ம செய்யறது எல்லாமே கரெக்டுன்னு. ஏன்னா வந்து அந்த ஒரு அதாவது அதான் நாங்கள் வந்து அஹ், எங்களோட லீடர்ஷிப்பில் சொல்லுவோம், ஃபினான்ஷியல் லீடர்ஷிப்பில் எ பர்சன் ஷுட் ஆல்வேஸ் ஹாவ் இஸ் ஏ டீம். அதாவது வந்து ஒரு சிஇஓ இருக்கிறாருன்னா அந்த சிஇஓக்கு ஏ டீம் இருக்கு. அந்த ஏ டீம் என்ன சொல்றாங்களோ அது கேட்குற தன்மை வந்து அந்த சிஇஓக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து எப்பவுமே சொல்லுவோம். அந்த ஏ டீமை நம்பணும். பட் இந்த இடத்துல வந்து அவங்க இப்போ ஏ டீம் அப்படின்னா அமித்ஷாக்கு ஏ டீம் யாரு அப்படின்னா வந்து யோகிட்ட பேச்சு கேட்டிருக்கணும். அதே மாதிரி வந்து இங்கே வந்து நம்ம வெஸ்ட் பெங்காலில் அவங்க என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டிருக்கணும். அதே மாதிரி மகாராஷ்டிராவில் கரெக்டாக இல்லையான்னு கேட்டிருக்கணும். தமிழ்நாடு வரும்போது கேட்டிருக்கணும். அது கேட்காம
ஒன் ஆர் டூ பீப்புள் ஓட தாட் ப்ராசஸை வந்து எடுத்துக்கிட்டு தன்னிச்சையாக செயல்பட்டதுனால தான் இந்த ஒரு லாஸை நம்ம சொல்ல முடியாது. இந்த ஒரு அடி, அதாவது வந்து அவங்களே சிந்திக்க வச்சிருக்கு. இல்ல நம்ம பண்றது தப்பு. இது நமக்கே ஒரு ஒரு லெசன். இதுலேருந்து அவங்க பாடம் கத்துக்கணுன்றது தான் வந்து என்னோட ஆசையாவும் இருக்கிறது. ஏன்னா வந்து அவங்க தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறாங்க. ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டா இருக்கணும். அந்த ஸ்டேபிள் கவர்மெண்ட் வந்து எல்லாரையும் அரவணைச்சு, எல்லாருக்குமான ஒரு கவர்மெண்ட்டா இருந்து தான் போகணும். அதுல தான் வந்து மிஸ்டர் மோடி கரெக்ட்டா சொன்னாரு. அவரு புரிஞ்சிருப்பாரு. அவரு வந்து இஸ் எ வெரி இன்டெலிஜென்ட் பெர்சன். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இன்னைக்கு வந்து எல்லா மதத்துக்குமான அரசியல நாங்க செய்ய போறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் வந்து அந்த டிவிசிவ் பாலிசிஸ் வந்து இனிமேல் இருக்காதுன்னு நம்ம நம்பலாம். அந்த மாரி ஒரு பேச்சுக்கள் இன்ஃபேக்ட் அந்த மாரி ஒரு ரெட்டாரிக்கே இருக்கக்கூடாது. அப்படின்னு தான் வந்து நான் எப்பயுமே யோசிப்பேன். தட் ஷுட் நாட் கம் ஃப்ரம் பிரைம் மினிஸ்டர்ஸ் தாட் ப்ராசஸ் ஆர் ஈவன் ஃப்ரம் ஹிஸ் மவுத் அப்படின்ற மாரி சொல்லி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நெறைய பேர் வந்து திட்டலாம். பட் இருந்தாலும் வந்து ஆஸ் அ ஆஸ் அவுட்சைடர் நான் வந்து ஐ வாண்ட் அ ஸ்டேபிள் கவர்மெண்ட் இன் இந்தியா. ஐ வாண்ட் ஸ்டெபிலிட்டி அண்ட் growth அண்ட் ப்ராஸ்பரிட்டி அண்ட் இந்தியன் பீப்புள் ஷுட் கெட் எவ்ரி திங்னு நினைக்கிற ஒரு ஆளா இருந்து இந்த பதிவை போடுறேன். தவறா இருந்தா மன்னிச்சிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி.